வெல்கம் டு ஸ்னேஹா vlogs சேனல். இன்றைக்கி ஏர்லி மார்னிங்கே நாங்கள் இருந்து சென்னைக்கு போயிட்டு இப்போ தான் ரிட்டர்ன் ஆனோம். ஸோ ட்ராவல் டைம் இருக்குது. ஸோ ஒமேகா எக்ஸ்க்ளூசிவில் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணியிருந்தேன். அவ்வளோதான். என்ன ஒமேகா எக்ஸ்க்ளூசிவில் இனிமேல் ப்ராடக்ட்ஸ் எனக்கு நீட் இல்லை. என்னென்ன நீட் இருக்கோ நான் எல்லாமே வாங்கிட்டேன். ஜஸ்ட் நான் என்ன வாங்கியிருக்கேன்னு உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு ஒரு வீடியோ. இது வந்து 440 rupees இந்த கண்டெய்னரு. கீழே வந்து மெட்டல் ஃபினிஷு, மேலே வந்து உட்டன் ஏர்டைட் லிட் கொடுத்துருக்காங்க. பட் இப்போ ஏதோ ஆஃபரில் 180 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய கண்டெய்னர் 180 rupeesக்கு ஆஃபரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன். பட் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னு தெரியல. சரி, ஆஃபரில் இருக்குதுன்னு எடுத்தேன். ஸோ இந்த மாதிரி 2 எடுத்திருக்கேன். பிங்க் கலரில் இந்த மாதிரி டிசைனில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸில் ஒமேகாவில் தான் கிடைக்கும். இந்த தடவை நாங்கள் ஷோரூமில் இருக்கிற எல்லா ஐட்டம்ஸையும் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸும் உங்களோட நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஆன்லைன்லேயே வரும். சார்ஜ் போட்டோன்னா அந்த சார்ஜ் ஒயர் கீழே தொங்கும் இல்லைங்களா, அது நீட்டாக ஹேங் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு ஹேண்ட் மாதிரி. இது பின்னாடி வந்து நமக்கு டபுள் சைட் டேப் கொடுத்துருக்காங்க. இதை எடுத்துகிட்டு நம்ம ஜஸ்ட்டு சவுத்தில் ஸ்டிக் பண்ணிவிட்டு, வாலில் ஸ்டிக் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அது ஒரு 5 எடுத்துருக்கேன். அங்கங்கே நான் சார்ஜ் ஒயர்லாம் வச்சுருக்கேன். ஸோ அந்தந்த இடத்துல இது நான் ஸ்டிக் பண்ணிடுவேன். ஜஸ்ட்டு நைட் ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த டீ காஃபி சுகர் கண்டெய்னர் வந்து அங்கே நிறையா இருந்தது. அது நிறைய டேமேஜாக இருக்குதுன்னு அவங்களே நீங்கள் எடுக்க வேணாம், அவ்வளோ ஏர்டைட்டாக இருக்காதுன்னு அவங்களே சஜெக்ஷன் பண்ணாங்க. பட் எனக்கு வந்து டீ காஃபி சுகர் அந்த ஒரு கொஞ்சம் ராயலாக கொஞ்சம் லுக்காக வாங்கணும்னு ஆசை. சரி, அது ஒமேகாவில் நிறைய வெரைட்டி இருந்தும் எதுவுமே வாங்க முடியாத சுச்சுவேஷன் அவங்களே சொல்லிட்டாங்க வேணான்னு. ஸோ சின்ன சின்னதாக 3 பிக் பண்ணேன். பட் அது காஃபின்ற அந்த நேமிங் கிடைக்கல. சால்ட் அதுதான் கிடச்சிது. சுகரு. ஸோ ரொம்ப ஆனால் க்யூட்டாக இருக்குது. சின்னதாக இருந்தாலும் க்யூட்டாக இருக்குது. எந்த அளவுக்கு ஏர்டைட்டாக இருக்கும்னு எனக்கு தெரியல. சுகர்னு போட்டிருக்கு. 390 rupees. எதுவுமே வந்து ப்ரைஸ்லாம் அவங்க லெஸ் பண்ணல. ஸோ இது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னார், எதுக்கு இவ்வளோ இது வந்து கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக இருக்கிறதா அவர் ஃபீல் பண்ணார். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, ஸோ நான் எடுத்துட்டேன். ஆக்சுவலி அங்கே ஒரு உட்டன் செஸ்ட் ட்ராயர்ஸ் மாதிரி தான் இருந்தது. ஸோ அதுதான் நான் வாங்கணும்னு பிளான் பண்ணி போனதே. பட் அவங்களே சொன்னாங்க, நீங்கள் வந்து இது அந்தளவுக்கு உங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ணாது, சும்மா ஷோ பீஸாக வச்சுக்கலாம், கிச்சனோட இதெல்லாம் வந்து ஸ்பைசஸ்லாம் அது வந்து ராவாக வச்சுக்காது அப்படின்னு மக்கிடுன்ற மாதிரி சொல்லவும், அவங்களே எப்படி சொல்லுவோம் எப்படி வாங்குறது, ஏன்னா சாதா காசு கிடையாது, 2500 அது. ஸோ அதனால் இந்த மாதிரி வாங்கிக்கிட்டேன். ஸோ இது ரொம்ப லுக்காக இருந்தது. இது டீ தூள் போட்டுக்கிறது. இது 390 rupees. ஸோ இதோட லெட்டில் வந்து ரப்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இது எந்த அளவுக்கு நமக்கு வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்குன்ட்டு. ஆனால் லுக்கு கண்டிப்பாக இருக்குது. இது எனக்கே தெரில நான் எப்போ வாங்கினேன்னா சால்ட்டுன்னு போட்டுருக்கு. சரி, இதில் காஃபி போட்டு வச்சுக்கலான்னு வாங்கியிருக்கேன் நினைக்கிறேன். ஆக்சுவலி சால்ட் நான் போட்டுக்கிறது ரொம்ப சாதாரண ஒரு கண்டெய்னரு. ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணி இது போட்டு வச்சுக்கலான்னு நான் வாங்கியிருப்பேன். பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும் இல்லையா, ஸோ அதனால். ஸோ இதுவும் 390 rupees தான். பட் 400 rupees. இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் குவாலிட்டி நல்லா இருக்குது. எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களுக்கு வாஷ் பண்ணோன்னா அப்படியே இதே மாதிரி ஒரு லுக்கிலே இருக்கும். ஸோ அதனால் குவாலிட்டி வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த தடவை நான் கம்மியாக தான் வாங்கியிருக்கேன். ஒரு 3700 சம்திங் ஆச்சு. அதுவும் இந்த இட்லி குண்டா வாங்கினதால. எங்கள் இட்லி குண்டா ரொம்ப பழசாயிடுச்சு. ஸோ பசங்கள்லாம் யூஸ் பண்ணுறோம் நாங்கள், அவங்களுக்கு டெய்லி இட்லி ஊற்றுறோம். ஸோ கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக வாங்கிக்கலான்ட்டு இதுவே அரௌண்ட் 1900 நினைக்கிறேன். 1900 ஆகிடுச்சு இதுவே. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு மினி இட்லி பிளேட்டு, அப்புறம் அந்த இது இடியாப்பு போடுறதுன்னு நினைக்கிறேன், அதுவும் இருக்குது. அந்த பிளேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ லிட்டே பார்த்திங்கன்னா நல்ல ஸ்டடியாக இருக்குது, நல்லா வெயிட்டாக இருக்குது. அதுக்கப்புறமா வந்து மினி இட்லி பிளேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நமக்கு. ஸோ இதில் வந்து நம்ம மினி இட்லி குட்டி குட்டி இட்லி ஊற்றிக்கலாம். இட்லி குண்டாவும் நல்லா பெருசாகவே இருக்குது. ஆக்சுவலி இப்போ யூஸ் பண்ணுறது தான் பழைய இட்லி குண்டா ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக தான் வாங்கினது. ஏன்னா பழைய இட்லி குண்டாவுடைய ஹேண்டில் அந்த மேலே அந்த ஸ்டீம் மாதிரி எடுத்துருவோம்ல, அந்த மேலே அந்த டாப் அது போயிடுச்சு. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்கள் எடுக்க. இது பாருங்கள், இந்த ஹேண்டில் நல்ல ஸ்டடியாக இருக்குது.
இதில் 2 இட்லி பிளேட்டு நல்லா டீப்பாக கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நல்லா தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அதோட பாட்டம் அவ்வளோ ஸ்ட்ராங் கிடையாது. ஸோ முருகன்ற பிராண்ட் போல் பாட்டம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. 1900 ருபீஸு. பட் எனக்கு ஒமேகா மேலே நம்பிக்கை இருக்குது, குவாலிட்டி நல்லாயிருக்கும்னு. இது வந்து கீழே இருக்க இட்லி பிளேட்டு. பட் இதை விட பெருசு நாங்கள் வச்சுருக்க இப்போ இந்த இட்லி பிளேட்டு இதை விட பெருசு தான். இது வந்து மேலே இருக்க இட்லி பிளேட்டு. இது வந்து கொஞ்சம் சின்ன சின்ன இட்லி தான் வரும்னு நினைக்கிறேன். எங்களோட பழைய இட்லி பிளேட் வந்து நல்லா பெருசாகவே வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கிளாத்ஸ் எல்லாம் வாங்கினேன். இப்போ பாப்பா போட்டிருக்க ஃப்ராக்லாம் ஜெய்சன்ல வாங்கினது தான். ஒமேகா எக்ஸ்க்ளூசிவில் இன்னும் ஒரு ப்ராடக்ட் கீழே கிளாஸ் வேர்ன்ட்டு அந்த சைடு இருந்தது. ஸோ அங்கே போயிட்டு கிளாஸ் வேர் கலெக்ஷன்ஸ் பார்த்தேன். நான் ஆல்ரெடி நிறைய க்ராக்கரி யூனிட் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறதுனால டிமார்ட்டே நம்ம நிறைய கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் வாங்கினேன். இது ரொம்ப நாளாக வாங்கணுன்ட்டு இருந்தது. இந்த ஆயில் ஊற்றிட்டு சப்பாத்தி லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ரொம்ப ஆயில் யூஸ் பண்ண தேவையில்ல. ஸோ கீழே இருக்கிறது வந்து இது பிளாஸ்டிக் கிடையாது, வந்து கிளாஸு. ஸோ மேலே வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது. பட் ப்ரைஸ் இது ஓரளவுக்கு பரவாயில்ல. என்ன இது 190 நான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. இந்த ப்ரைஸ் 120. அதான் அவருக்கு தான் எல்லாம். ஸோ இந்த தடவை வந்து நான் ரொம்ப கம்மியாக தான் பர்ச்சேஸ் பண்ணேன். அதுவும் இந்த இட்லி குண்டாவால் தான் இருக்குது. இந்த இட்லி குண்டாவால் தான் இவ்வளோ எடுத்து பாருங்கள். இந்த இடியாப்ப பிளேட்டு பழைய இட்லி குண்டாலே வந்தது, நாங்கள் அதுவே யூஸ் பண்ணதில்லை. ஆனால் அந்த பழசு வந்து அதை விட இது ரொம்ப நல்ல திக்காக இருக்குது. அதுக்கு நெருக்கமாக இருக்கும் ஹோலு. இது தூரமாக நம்ம ஸ்டீம் கூட பண்ணிக்கலாம். ஏதாவது குழந்தைக்கு இப்போ காய்கறி ஏதாவது வேக வச்சு மேஷ் பண்ணி தரணுன்னா கூட நம்ம ஸ்டீம் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். ஆக்சுவலி எனக்கு இட்லி பாத்திரம் ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்குது. 2000 ருபீஸ் இருக்குன்னா நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கினேன். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறனால கொஞ்சம் நைட்டியும் பாப்பாவுக்கு 200 ருபீஸ் தான். இந்த டாப்ஸ் இப்போ போட்டிருக்காங்க. அவங்க இந்த டாப்ஸ் எல்லாம் 200 ருபீஸ் தான். நான் இது வரைக்கும் ட்ரெஸ்ஸஸ் உங்களோட ஷேர் பண்ணதில்லை. பட் இந்த டைம் ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுது. இது பாருங்கள், இது வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம், நார்மலாக இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வயிறு எக்ஸ்பேண்ட் ஆனாலும் நமக்கு வந்து நல்லா ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கும். ஸோ அந்த மேட்ரினிட்டி நைட்டியாக சம்திங் அது சொல்லுவாங்க இல்லையா. இது வந்து 400 ருபீஸு. ஸோ ப்ரைஸ் வந்து பரவாயில்ல. லாஸ்ட் டைம் சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கினேன், அங்கே விட ஜெயச்சந்திரனில் ப்ரைஸ் ஓகேவாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரிண்டட் நைட்டிஸ்லாம் இருந்தது. ஸோ நான் இப்போ 5 மந்த்ஸ் இருக்கேன். ஸோ 9 மந்த் வரைக்குமே நம்ம போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நைட்டிஸ் வாங்கினேன். 3 நைட்டி அந்த மாதிரி தான் வாங்கினேன். கொஞ்சம் இன்னர்ஸ் வாங்கினேன். அப்புறமா இன்னர்ஸ்மே வந்து அங்கே எல்லா டிஃப்ரெண்ட் உங்கள் கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே இருக்குது. இது ஒரு நைட்டி வாங்க. ஸோ யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இந்த மாதிரி பிரிண்டட் நைட்டிஸ் தான் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருக்கேன். பட் கடையில் நான் விசிட் பண்ணதில்லை. பட் எனக்கு பாப்பாவோட ஃப்ராக் தான் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா 200 ருபீஸ்க்கு நல்லாயிருக்கு ஃப்ராக்கு. அப்படியே 200 ருபீஸ் தான் 10 கூட எடுத்துக்கலாம். 10 எடுத்தால் கூட 2000 தான் ஆகும். ஸோ நான் வந்து ஒரு 3 தான் எடுத்தேன். ஆல்ரெடி நிறைய ஃப்ராக் அவங்களுக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பாப்பா போட்டிருக்க ஃப்ராக்கும் அங்கே எடுத்தது தான். இது ஒரு பேட்டர்னு. ஸோ என் சனுக்கு பர்த்டே வர்றதுனால அவனுக்கு ஒரு ஷர்ட் எடுத்தோம். மேலே வந்து இது வந்து அவுட் கோட்டு, இது உள்ளே வந்து ஒரு ஷர்ட்டு வர மாதிரி. அப்புறம் பேண்ட் எடுத்தோம். ஸோ இது வந்து டிஷர்ட்லேயே அவுட் கோட் வர மாதிரி. வேறு கலர் எடுத்துருக்கலாம் இல்லை கார்த்தி, நான் எடுக்கும்போது பக்கத்தில் இல்லை. இந்த கலர் ஆல்ரெடி இருக்குல்ல உங்ககிட்ட ஒரு கோட்டு, வேறு கலர் எடுக்க வேண்டியதானே. சரி பரவாயில்ல. ஸோ நெக்ஸ்ட் மந்த் அவனுக்கு பர்த்டே வருதுனால அவனுக்கு சரி இந்த மந்த்து ஜூன்னே எடுத்துக்கிட்டேன். ஸோ ஜூலை 23 வந்து கார்த்திக் சூர்யா பர்த்டே அப்போ தான் நம்ம கார்த்திக்கும் பர்த்டே, என்னோடய சனுக்கும். ஸோ அதுக்காக ட்ரெஸ் எடுத்தது. ஸோ பாப்பாவுக்கும் கொஞ்சம், எனக்கு கொஞ்சம், என் ஹஸ்பண்டுக்கு தான் எடுக்க முடியல. தியாகி
ஏன்னா அவருக்கு ட்ரெஸ்ஸு வந்து சம்திங் எல்லா கடையிலையும் அவருக்கு சூட் ஆகாது. அவருக்கு ஒரு சில ஷாப்பில் தான் சூட் ஆகும். ஸோ அவரோட நேட்டிவ் பிளேஸ் தான் அவருக்கு சூட் ஆகும். அப்படிலாம் ஓட்டோ அவருக்கு நல்லா சூட் ஆகும். ஸோ அங்கே நாங்கள் எடுக்கல, நாங்கள் எங்கேனாலும் எடுத்துப்போம். ஸோ அவ்வளோதான். இந்த கிச்சன் வேறு மட்டும் தான் எப்போவுமே காட்டுவேன். ஜஸ்ட் ஏதோ ஒரு ஃபன் மோட் அதோட ட்ரெஸ்ஸஸும் உங்களுக்கு காட்டிட்டேன். ஸோ பேசிக் நீட்ஸ் தான் நான் வாங்கினேன். இட்லி குண்டு அந்த மாதிரி இந்த மாதிரி பேசிக் நீட்ஸ். இந்த டீ காஃபி சுகர் செட் மட்டும் எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஆசையாக இருந்ததுனால வாங்கினேன். இதுக்கப்புறம் ஒமேகா எக்ஸ்க்ளூசிவ் அதுக்காக தான் நான் மேக்ஸிமம் சென்னைக்கு டேடியோடு போயிட்டுருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் அங்கே வாங்குறதுக்கு எதுவும் இல்லை, எல்லாமே வாங்கியாச்சு. ஆல்ரெடி நான் வாங்கினப்பவே 8,000 பக்கம் போயிடுச்சு. நடுவில் டிமார்ட்லாம் வேறு பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு இந்த டப்பா பொருள் வர எங்கள் அப்பா அதெல்லாம் வாங்குறதுக்கு பண்ணிவிட்டு கொஞ்சம் மணி சேவ் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் ஷோரூம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நானும் கார்த்தியும் உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக எடுத்திருக்கோம். நீங்கள் நிறைய யூடியூப்பில் பார்த்துருக்கீங்க. பட் என்னுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி திங்ஸையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். தீபியோ அதை காட்டுறாங்க. தீபிங்க பாரு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லு, தேங்க்யூ சொல்லு, தேங்க்யூ. அவன் ஃபன் மோடில் இருக்கான். இப்போ என்ன ஆச்சுன்னா, நாங்கள் சென்னையில் போகும்போது உங்கள் கூட ஜஸ்ட்டு ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நீங்கள் நிறைய பேர் குழந்தைங்களோட போவீங்க கடைக்கு. ஸோ என்னோடய சன்னு அது பாய்ஸ் ஏரியா. ஸோ அவர் பார்த்துப்பாருன்னு அவர் பார்த்துக்கிட்டாரு. தீபிகாவை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபிகாவை நான் வச்சுட்டு இருந்தேன். அப்போ என் கையில் ஃபோன் இல்லை, என் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ இவங்க 2 பேரும் எங்கேன்னு எனக்கு தெரியல. அங்கே ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்கக்கிட்ட ஃபோன் வாங்கி நான் என் ஹஸ்பண்டை காண்டாக்ட் பண்ணேன். அந்த கேப்பில் என் முன்னாடி தான் இருந்தா. அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஜஸ்ட்டு காணும். அவ்வளோ பயந்துட்டு எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுச்சு. அப்புறம் பார்த்தா அந்த எண்டில் ஜஸ்ட் இந்த ஃப்ளோர் எண்டில் இருந்தா. அந்த எண்டுக்கு கிட்ட நான் போகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்கும். அந்த ஒரு 5 மினிட்ஸில் குழந்தை யாராவது தூக்கிட்டு போயிட்டாங்களா, என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு. ஏன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அவ்வளோதான். ரொம்ப பயந்துட்டேன் நான். ஸோ அது உங்களோட ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பேபிஸ் எல்லாம் ஷாப்பிங் கூட்டிகிட்டு போய் நான் ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்கேன்னா என்னால் ஓடவும் முடியல. அவன் என்னன்னா எலிக்குட்டியாட்டம் ஃபாஸ்ட்டாக போகிறா. ஸோ என் ஹஸ்பண்ட் தான் உண்மையாலுமே ரியலி கிரேட். எல்லா இடத்துலையும் அவர் தான் பார்த்துப்பாரு. ஒரு கொஞ்ச நேரம் என்கிட்ட கொடுத்து கூட என்னால் ஹேண்டில் பண்ண முடியல அவர், அதான் உண்மை. ஸோ அந்த ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு. இந்த ட்ரிப்பில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. அந்த ஒரு 5 மினிட்ஸில் எனக்கு நிஜமாகவே ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. ஸோ உங்களுக்கு ஒரு அவேர்னஸாக இருக்கட்டும் தான் நான் ஜென்யூனாக எனக்கு நடந்தது நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ குழந்தைய ரொம்ப பத்திரமா நம்ம பார்த்து வளர்க்குறோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். லட்டு மாதிரி இருக்கா, லட்டு மாதிரி தூக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. தேங்க்யூ.